வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அது 3 கேட்பாங்க. அப்புறம் ஆண்டனாமின்ஸ் 3 கேட்பாங்க. அது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுட்டு கைடு நீங்கள் வச்சுருப்பீங்க, வே டு சக்ஸஸ் கைடு இல்லை சுறா கைடு, அந்த கைடில் இருக்க எக்ஸஸான 1 மார்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிஃபிக்ஸு, சஃபிக்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ், பிரேசஸ், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸ், ப்ரிப்போஷனல் பிரேசஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், பிரேசல் வெர்ப், பெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்புடு வேர்ட்ஸ், அந்த மாதிரி 1 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதையும் பார்த்துட்டு டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கைடில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 10 or 15 1 மார்க்ஸ் கிட்டே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 4 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். அது போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த போயமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 போயத்தில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 போயமாச்சு ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு 6 கொஷின் கேட்பாங்க, 6மே ஒவ்வொரு போயம்லேருந்து கேட்பாங்கன்னு நம்ம கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 நீங்கள் வந்து நல்லா போயம் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே அது வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் அந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த போயத்திலே தான் இருக்க போகுது. அதனால் அந்த போயட்டிக் லைன்ஸ்லேயே இருக்கும். அதனால் அந்த லைன்ஸ் ஏதாச்சும் எழுதி வைக்க பாருங்கள். அப்புறம் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இது வந்து டூ அஸ் டைரக்டட் இல்லை என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சு, சேஞ்ச் த வாய்ஸு, அதுன்னு பார்த்தீங்கன்னா பிகின் த சென்டென்ஸ் வித் ஷுட்டு போட்டு எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா பிகின் த சென்டென்ஸ் வித் இஃப், ஷுட்டு அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி இந்த ஷுட்டை நீங்கள் போட்டாலே 1 மார்க்கு. அந்த ஷுட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி எழுதுகிற மாதிரி வரும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஷுட்டை போட்டாலே பிகின் வித் வேறுன்னு கேட்பாங்க. அப்போ வேறு தூக்கி அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி போடுங்க, இஃப்பை தூக்கி அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி போடுங்க. அப்புறம் காம்பவுண்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 2 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், ERCன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் போயட்டை நீங்கள் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்கு. பப்ளிக் ஆன்சர் கீ படி போயட்டுக்கு 2 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, கமெண்ட் ஆர் கான்டெக்ஸ்ட்னு எழுதுவீங்க. அதுக்கு மார்க் வந்து பப்ளிக்கில் அந்த சென்டென்ஸில் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆன்சர் கீழே. ஆனால் வந்து கமெண்ட் நம்ம எழுதி ஆகணும். அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைன் எழுத பாருங்கள். அப்புறம் செக்ஷன் 3ல் பொறுத்த வரைக்கும் 2 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்பா, ஈஸியான கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். லிபர்ட்டி ஆஸ் ப்ரிசீடஸ் ஏஜி கார்டினர், இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்க கொஷின். வாட் சீம்ஸ் க்யூரியஸ் டு த ஆத்தர். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் 3 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்செலாம் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு எதனா கொஷின், இமெயில் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங்லாம் இருந்தால் அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டாக எழுதினாலே நம்மளுக்கு 3 மார்க்ஸுக்கு 1 மார்க்ஸ் ஆச்சு போட பார்ப்பாங்க தப்பாக இருந்தாலும். ஏன்னா இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ரொம்ப எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் கிராமர் மிஸ்டேக்கில் எல்லாமே எழுத பாருங்கள். இது ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு சென்டென்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ், இது கன்ஃபார்ம் ஒன்று கேட்பாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத பாருங்கள். அப்புறம் ஸ்டடி த பை சார்ட், அந்த பை சார்ட்டை கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. இது பை சார்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பார் டயக்ராம் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இன்ஃபரன்சஸ்னு எழுத சொல்லுவாங்க. இதே இந்த பை சார்ட்டை கொடுத்துட்டு இன்ஃபரன்சஸ் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் 2 மெட்டீரியலுக்கு கம்பேர் பண்ணி, இதில் இருக்க 2 பொருள் எடுத்து கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதணும். ஒரு 3 பாயிண்ட் எழுதனா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராவப், ஆனஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி, எ கேட்டஸ் டேஷ் லிவ்ஸ், எ மேன் இஸ் நோன் பை த டேஷ் ஈ கீப்ஸ். இது எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் வரட்டும். அதுமாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராவப்ஸ் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கு அப்புறம் உங்கள் கைடில் இருக்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கனாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் 4ல் 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 7 5 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ, இது ஈஸியான கொஷின், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ்னு போட்டு உங்களோட ஆத்தர், ஃபஸ்ட்டு லெசன், அப்புறம் ஆத்தர், அதுக்கப்புறமேட்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு அதோட ஜென்ரே இல்லை தீம் அப்படி எழுதிட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃபாகவே ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஒரு 1.5 பக்கம் அப்படியே பேராகிராஃபாகவே எழுதுங்க. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் போட்டுலாம் எழுதாதீங்க. அதுமாதிரி சப்டாபிக் போட்டு எழுத வேணாம், நீங்கள் பேராகிராஃபாகவே எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க போயமில், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 43ல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அந்த என்ன சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் என்ன பேராகிராஃப் படிச்சிங்களோ அதே எழுதிருங்க. டாபிக் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க.
அப்புறமேட்டு எய்தர் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். சம்மரியாக இருந்தால் ரஃப் காப்பி, டைட்டில், ஃபேர் காப்பி, அப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேர் காப்பி. ஓகே, முடிஞ்சிது. நோட்ஸாக இருந்தால் அந்த கொடுத்துருக்க பேராகிராஃப்லேருந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு சப்டாபிக் போட்டு அது கீழே வந்து சின்ன சின்ன ஒரு இன்ஸு மாரி நீங்கள் எடுக்கணும். அதை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க கைடில். அப்புறம் 45ல் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. லெட்டர் ரைட்டிங்க்கு ஃபார்மேட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து முக்கியமாக ஃபார்மலாக இன்ஃபார்மலான்னு பார்த்துக்கோங்க. ஃபார்மல்னால் ஃப்ரம் டு போட்டு எழுதுவீங்க. இன்ஃபார்மல்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுகிற மாதிரி இருந்தால் அது இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பைக் சைக்கிள் காணோம், அப்படி இல்லைனா ஒரு பிரின்சிபலுக்கு எழுதுகிறோம், இல்லை ஹெட்மாஸ்டருக்கு எழுதுகிறோன்னா அங்கெல்லாம் ஃபார்மல் ஃப்ரம் டு போட்டு எழுதணும். அந்த மெத்தடை நீங்கள் தப்பு பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த மெத்தடு கரெக்டாக எழுதினாலே மேக்ஸிமம் மார்க் வந்துடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க. அப்புறம் 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். இந்த கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ண பார்ப்பீங்க. அப்புறம் இல்லைனா டெவலப் த இன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் மேலே கிட்டே அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் வேறு கொஸ்டின் என்னென்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே ஆன்சரும் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற ஆப்ஷன், இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரை பற்றி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற வார்த்தை எதனா இருக்கும். அக்ரிகல்ச்சர்னு இருக்கும், இல்லை ஃபெர்டிலைசர்னு இருக்கும். அப்போ அதை கரெக்டாக எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அந்தமாரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.